வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி 10ஆம் வகுப்பு கணக்கில் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.9 பக்கம் 14 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். f of x equal to 2x minus x square என கொடுக்கப்பட்டுள்ளது. எனில் f of 1 f of x plus 1 f of x plus f of 1 ஆகியவற்றை காண்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது எக்ஸு ஒய், அதுக்கப்புறம் என்ன உறவுகள், அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. டைரெக்டாக ஒரு சமன்பாடு மாதிரி கொடுத்துட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற வேல்யூவை வச்சு நீங்கள் பிரதியிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம டைரெக்டாகவே இதுக்கான ஆன்சரை எழுதிடலாம். தரவுன்னு பாருங்கள், தரவில் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. f of x equal to 2x minus x square. சரிங்களா? இப்போ இதில் முதல் கணக்கு f of 1 இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? f of xன்றது ஏற்கனவே தெரியும். f of 1னா என்னன்னு பாருங்கள். f of 1ன்றது 2 எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 1 ஸ்கொயர். சரிங்களா? இப்போது 2 பெருக்கல் 1 2 மைனஸ் 1 ஸ்கொயர் எப்பவுமே 1 தான் வரும். சரிங்களா? இப்போது 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ f of 1ங்கிறது 1. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது f of x plus 1. இதில் 2 எக்ஸுக்கு பதிலாக x plus 1ன்னு போடுங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? மைனஸ் x plus 1 ஸ்கொயர். இப்போ இதை பெருக்குங்க. 2 இன்ட்டு எக்ஸு 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2. சரிங்களா? இதில் நீங்கள் தெளிவாக இருங்க. அதாவது 2 இன்ட்டு 1 2. சரிங்களா? இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு 3ன்னு போட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. 2 பெருக்கல் எக்ஸ் 2x 2x 2 இன்ட்டு 1 2. சரிங்களா? மைனஸ் இதை பாருங்கள், x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். நம்ம இதை ஏற்கனவே இப்போ படிச்சிருப்போம். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த வடிவத்தில் இருக்கு இல்லையா? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த வடிவத்தில் நம்ம இப்போ இதை எழுத போகிறோம். பாருங்கள் எப்படி எழுதுறேன்ட்டு. எக்ஸுன்றது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போது 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x1 2 இன்ட்டு 1 2 2 இன்ட்டு எக்ஸ் 2x. சரிங்களா? ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான். புரிஞ்சிச்சா? இப்போது 2x ப்ளஸ் 2 இந்த மைனஸ் இருக்கு இல்லையா? இங்கே மைனஸ் இருக்கிறது அப்படியே உள்ள பெருக்கணும். அதாவது மைனஸ்ன்றது இங்கே எப்படி இருக்குன்னா மைனஸ் 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மைனஸ் 1ன்றதை வச்சு உள்ளே பெருக்கிறோம். அப்போனா மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சரிங்களா? அப்போது மைனஸ் 2x 1 இன்ட்டு 2x 2x. இங்கே 1ன்னு இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1 1. சரிங்களா? இப்போ அதை எழுதுகிறோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. புரியுதுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2xம் புரியுதுங்களா? இந்த 2xம் இந்த 2xையும் பாருங்கள். 1 மைனஸ் 1 மாதிரி. புரியுதுங்களா? அப்போனா இது ரெண்டும் 0 ஆகிடும். அடுத்து என்ன பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் எண்கள் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அதை எழுதிக்கலாம். புரியுதா? பாருங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 1. இது எழுதும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. சரிங்களா? 2ல் 1 போனால்
1 தான். அப்போ +1 தான் வரும். சரிங்களா? இதுதான் f(x) + 1. சரிங்களா? அடுத்தது 3வது கணக்கு. 3வது வந்து f(x) + f(1) காண்க. இதுதான் கொடுத்துருப்பாங்க. f(x) + f(1) காண வேண்டும். சரிங்களா? f(x)ங்கிறது நமக்கு வந்து கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க. f(x)னா என்னன்ட்டு. சரிங்களா? அப்போ அதை எழுதிக்கிங்க. 2x - x² ப்ளஸ், புரியுதுங்களா? 2x - x² தான் கணக்கில் கொடுத்துருக்கோம். f(x) நம்ம எழுதியாச்சு. அடுத்தது f(1) கண்டுபிடிக்கணும். f(1)க்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். அதோட ஆன்சரும் இங்கே இருக்குது பாருங்கள். 1 தான். சரிங்களா? இது வந்து f(1) கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது f(x)க்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதையும் ஸ்கொயரில் போட்டிருக்கேன். இதுக்கும் 1 தான் வருது ஆன்சர். சரிங்களா? இப்போ இதை வந்து f(x) + f(1) = -x² + 2x + 1. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இதுக்கு மேலே இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இது 3மே வந்துடுச்சு. இப்போது இந்த 3 இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது f(x) + f(1) இது வந்து f(x + 1)க்கு சமமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமம் இல்லை. சரிங்களா? புரியுதா பாருங்கள். f(x) + f(1) இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? -x² + 2x + 1. இந்த ஆன்சரும் f(x + 1)ங்கிற ஆன்சரும் சமமாக இருக்கா? -x² + 1 இது ரெண்டும் சமமாக இருக்கா? இல்லை இல்லையா? அப்போனா இதை வந்து நம்ம வந்து இதை வந்து 3, இது வந்து 2, இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. சமன்பாடு மாதிரி. சரிங்களா? அப்போனா இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். சரிங்களா? அதாவது 2, அதுக்கப்புறம் வந்து 3லிருந்து இதிலிருந்து நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து சமம் இல்லை. சரிங்களா? அதாவது இதுக்கு வந்து பொதுவான ஒரு விதி இருக்குது. எனவே புரியுதா பாருங்கள், a + b என்பது f(a) + f(b). சரிங்களா? f(b)க்கு சமமாக இருப்பதில்லை. சரிங்களா? இது எப்பவுமே சமமாக இருக்காது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதாவது சரிங்களா? அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஏதாவது புரியலைன்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டு கேள்வினாலும் கேளுங்கள். நான் இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆன்சர் சொல்கிறேன். இல்லை எந்த பகுதி புரியலைனாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இது தனியாக ஒரு வீடியோ வேணாலும் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.